அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மகாபாரத கதையில் மிகவும் முக்கியமான கதாபாத்திரம் தான் கர்ணன். மகாபாரதத்திலேயே இரக்கத்திற்குரிய பாத்திரம் என்றால் அது கர்ணன் தான். ஆமாங்க, கர்ணனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏனென்றால் ஒரு மனிதன் மாதா, பிதா, குரு, தெய்வம் இந்த 4 பேரால தான் வளர்க்கப்படுறான். அவனுடைய வாழ்க்கை அதனால் மேன்மைப்படும். ஆனால் இந்த 4 பேரால் கைவிடப்பட்டவன் தான் இந்த கர்ணன். பிறந்தவுடன் தாய் குந்தி கர்ணனை ஆற்றில் விடுகிறாள். தாயாக அவள் கர்ணனை காக்கவில்லை. தந்தையான சூரிய தேவனோ பார்த்து கொண்டே இருக்கிறாரே தவிர அவரை தடுக்கவில்லை. குரு கர்ணன் குரு பரசுராமரிடம் வித்தையை கற்றார். ஆனால் தன் குலத்தை மறைத்ததால் கற்ற வித்தையை காலத்தில் மறந்து போவாய் அப்படின்னு சொல்லிட்டு குருவும் சாபம் கொடுத்துட்றாரு. குருவாகிய அவரும் கைவிட்டுறாரு. 4வது தெய்வம். காக்கும் கடவுளே கர்ணன் உயிரை வாங்கிவிட்டது. இப்படி 4 பேராலும் கைவிடப்பட்டவர் தாங்க கர்ணன். சரி, கர்ணனின் பிறப்பை பற்றி பார்ப்போம். யது குலத்தில் தோன்றிய குந்தி தன் தாய் வீட்டில் வளரும்போது அரச குமாரியாக இருக்கிறார். அங்கு துர்வாச முனிவர் வருகிறார். துர்வாச முனிவர் மிகுந்த கோபமும் நாக்கில் நுனியில் வேதமும் மூக்கு நுனியில் கோபமும் கொண்டவர் தாங்க துர்வாச முனிவர். அவர் யாகம் செய்யும் பொழுது பணிவிடை செய்வதற்காக குந்தியின் தந்தை குந்தியை அனுப்ப குந்தி துர்வாச முனிவருக்கு வேண்டியதை செய்கிறாள். யாகமும் நல்லபடியாக